ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி, மிதுனத்திலிருந்து கடகத்தில் சென்று உச்சமடைய இருக்கிறார், சற்று வேகமாக சென்று அமர இருக்கிறார். குருவினுடைய இந்த அதிசார பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குருநாதர் 11ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். 3, 5, 7ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. குருவினுடைய இருப்பாலும் குருவினுடைய பார்வையாலும் 3, 5, 7, 11 வலுவடைய இருக்கிறது. இந்த அதிசார பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நேரடியாக 180 டிகிரியில சமசப்தம பார்வையாக கன்னியா ராசியை பார்த்து கொண்டிருந்தார், கண்டக சனியாக. உச்ச குருவின் பார்வைக்குள் இப்போது சனி பகவான் வருகிற போது தன்னுடைய பிடியை கொஞ்சம் அப்படியே தளர்த்துகிறார். நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே குறைவடைந்து சற்று பாசிட்டிவாக நல்ல தன்மையோடு இயங்க இருக்கிறார், குருவினுடைய மங்கள பார்வையை வாங்கியதால். உண்மையில சொல்றேன், மறதி, சோம்பல், பிடிவாதம், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, தடை, தாமதம், மன அழுத்தம் இவற்றிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட போகிறீர்கள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல, வெற்றி ஸ்தானத்துல, ஆதாய ஸ்தானத்துல குருநாதர் வந்து அமர்ந்திருக்கிறார். அது அவருக்கு உச்ச வீடாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை வலுவடைய வைக்கிறது. 11ஆம் இடமும் வலுவடைந்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் குருநாதர் கடகத்தில் வந்து 11ஆம் இடத்துல உச்சமடைகிறார். அங்கேயே அமர்ந்தபடி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அளவில் அங்கேயே வக்ரம் அடைகிறார். டிசம்பர் 4ஆம் தேதி அளவில் மறுபடியும் மிதுனத்தில் சென்று அமர்ந்து விடுவார். வக்ர நிவர்த்தி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் வக்ர நிவர்த்தி அடைவார். மற்றபடி இயல்பான குரு பயிற்சி என்பது 5ஆம் மாதம் அளவில் 2026ஆம் ஆண்டு அது நடைபெறும். இந்த அதிசார பயிற்சி மிதுனத்திலிருந்து அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் வந்து கடகத்தில் அமர்ந்து டிசம்பர் 4ஆம் தேதி மறுபடியும் மிதுனத்தில் சென்று அமர்கிற இந்த காலத்துல கன்னியா ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது, உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் குருவின் பார்வையாலும் இருப்பாலும் நல்லபடியாக வலுவடைந்திருக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி இந்த சகோதர அமைப்புகளுக்குள்ள இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒற்றுமை, அந்நியோன்யம், பரஸ்பர புரிதல் எல்லாமே இயல்பாக அதிகரிப்பதற்கான காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு சகோதர ஒற்றுமையை நீங்கள் வலுவடைய செய்யலாம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது முயற்சி பாவகம். உண்மையில உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். வளர்பிறை காலங்களில் நல்ல முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். ராசியை சனி பார்த்து உங்களுடைய நம்பிக்கையை அப்படியே சிதைத்து வைத்திருந்தார் கண்டக சனியாக. ஒவ்வொரு ஜோதிடர்களும் அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு எதுவுமே நடந்த பாடில்லை என்று மனச்சோர்வோடு இருந்தவர்களுக்கு சனி உச்ச குருவின் பார்வைக்குள் வந்து விட்டது. லாபஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சோர்வு அப்படியே விலகும், ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். சனியினுடைய எதிர்மறையான கதிர்கள் அப்படியே விலகுகிறது. அவருடைய சுபத்துவமான பார்வை வேறு உங்களுக்கு கிடைக்க போகிறது. குருவின் வீட்டில் உச்ச குருவின் பார்வை வாங்கி சுபத்துவ சனியாக நேரடியாக பார்க்க போகிறார். இவர் உண்மையில கண்டக சனியாக இல்லை, நல்லது செய்யக்கூடிய சனியாக மாறப்போகிறார். சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 5ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது. 5ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய சிந்தனையில தெளிவு பிறக்கும், புத்தி கூர்மை ஏற்படும். 3ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது காதல் பிறக்கும், அது கைகூடி வரும். 7ஆம் இடம்
11ஆம் இடம் வலுவடைந்து இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலப்பகுதியில அதாவது இந்த கண்டகச்சனி காலத்துல திருமண வாய்ப்புகள் கைகூடி வந்து கடைசி நேரத்துல அப்படியே எல்லாம் குழப்பமாக போயிருக்கலாம். கை கட்டியது வாய் கட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது உச்சகுருவின் பார்வைக்குள் சனி வந்து விட்டார். அவர் கண்டக சனியாக செயல்பட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 7, 11ஆம் இடங்கள் வலுவடைந்திருக்கிறது. 3ஆம் இடம் வலுவடைந்திருக்கிறது. உண்மையாக சொல்கிறேன், நல்ல வரணமையும் மனசுக்கு பிடிச்ச திருமண வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலன் காதலிகள் உங்களுடைய விருப்பத்தை வீட்டுல பெரியவர்களிடம் தெரிவித்து நல்லபடியாக சம்மதம் வாங்கி திருமணம் நோக்கி நகரக்கூடிய அற்புதமான பொற்காலம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் உங்களுடைய காதலுக்கு அனுமதி வாங்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். இப்போது நீங்கள் உங்கள் காதலை வீட்டிலே தெரியப்படுத்தலாம், அனுமதி கிடைத்துவிடும். சரியாக புரிந்து கொள்ளலாம். அதாவது கோச்சாரத்துல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து நெருங்கி இருக்கிறதுனால காதலன் காதலி கணவன் மனைவிக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். 5ஆம் இடம் என்று சொல்கிற போது புத்திர பாகவம். குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமா குழந்தை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆண் வாரிசு கிடைக்கும். மருத்துவத்தின் மூலம் குழந்தைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமாக போக முடியும். அதே நேரத்துல 7ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள். அங்கே சனி அமர்ந்து கண்டக சனியாக சில கோளாறுகளை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். இப்போது உங்கள் நண்பர்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும். தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இடையில நீங்கள் அதாவது கூட்டு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில உங்களுக்கும் இடையில நல்ல கருத்து ஒற்றுமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல பெயர் புகழ் கீர்த்தி அதிகரிப்பதற்கான காலம். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம். அதே நேரத்துல சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் குருவின் இருப்பாலும் பார்வையாலும் வலுவடைந்திருக்கிறது. கண்டக சனியாக செயல்பட முடியாமல் சுபத்துவ சனியாக செயல்படக்கூடிய சூழ்நிலைக்குள் வந்து விட்டார். இப்போது நீங்கள் வளர்பிறை நாட்கள்ல எல்லா நல்ல முடிவுகளும் எடுத்து அந்த முடிவுகள் நல்லபடியாக நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவுகள் எல்லாமே வெற்றி தரும். முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். கல்வியில மாணவர்கள் முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்கள் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கலாம். வயதுல பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு செயல்பட முடியும். அதாவது எல்லா தீமையான அமைப்புகளும் தரக்கூடியவர் சனி பகவான். அவரே சுபத்துவமாக மாறி ராசியை பார்க்கிற போது நன்மையை அவரே செய்ய போகிறார். இது ஒரு மிராக்கலா நடந்திருக்குது. கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சரியான பொற்காலம். நீங்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிற போது இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல குருநாதர் என்ன ஸ்கோர் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு, அதாவது குருநாதர் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர், எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார், ஷட்பலத்துல அவருடைய மதிப்பெண்கள் என்ன, இப்போது உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்து கொண்டிருக்கிறதா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை ஃபைனலா டிசைன் பண்ணும். என்ன இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிற இந்த குருநாதர் இந்த அதிசார பயிற்சி கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா நட்பலன்களையும் கொண்டு வர இருக்கிறது. சற்று விழிப்புணர்வோடு இருந்து விட்டால் எல்லா நட்பலன்களையும் நீங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். அதாவது புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் இது குருவுடைய நட்சத்திரங்கள். வியாழக்கிழமைகள்ல இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்கள் நல்லபடியாக விரதம் இருந்து ஆலங்குடி சென்று குருநாதரை வணங்கி விட்டு வரலாம். அங்கே செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதியை வணங்கலாம். வெள்ளிக்கிழமையில அல்லது ஒரு வியாழக்கிழமையில குரு வாரத்துல, அதாவது குரு ஓரையில நல்லபடியாக நீங்கள் வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது, பேங்க்ல ஒரு புதிதாக நீங்கள் ஒரு அக்கௌண்டை துவங்குகிற போது, கணக்கொண்டை ஆரம்பிக்கிற போது அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நல்லபடியாக பணம் வாழ்நாள் முழுவதும் புழங்குவதற்கான பைனான்சியலா எந்த சிக்கல்களும் இல்லாமல் அந்த வங்கி கணக்குல பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த சூட்சுமத்தை ஜோதிட சொந்தங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.